ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் மிக்கி சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியான ஃப்ரை அத்தோ தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அத்தோ எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃப்ரை அத்தோ தெரியுமான்னு தெரில. சரி, அதான் நம்ம சேனலில் போடலாமேன்னு சொல்லி செய்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதை நம்ம வீட்லேயே ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணி அதோடைய பச்சை வாசம் போகிற அளவு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கோஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி பொடியாக கோஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் நம்ம இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். நான் இப்போ வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்ய போகிறேன். ஸோ நான் கொஞ்சமாக வெங்காயம் கோஸ் எல்லாமே சேர்த்துக்கிறேன். அந்த கோஸ் எல்லாம் நான் கொஞ்சம் வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த பச்சை வாசலாம் போய் நல்லா வேகணும். வெந்தால் தான் இந்த ஃப்ரை அத்தோ நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா வெந்தக்கப்புறமேட்டு நம்ம இதில் வந்து 3 முட்டை சேர்த்துக்கலாம். 3 முட்டையும் சேர்த்து அது நல்லா பொடி மாஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பொடி மாஸ் மாதிரி ஆகணும், அதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர், சிக்கன் 65 மசாலா, இவ்வளோ தான் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய மசாலா. ஸோ அதெல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபைனலாக நூடுல்ஸ் எப்படி வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கொஞ்சோண்டு கேசரி பவுடர், அந்த தண்ணியில் நூடுல்ஸ் வேக வைக்கிற தண்ணியில் கேசரி பவுடர் கலந்து வேக வச்சிங்கன்னா ஆரஞ்சு கலரில் அத்தோ ரெடி ஆயிரும், கடையில் இருக்க மாதிரி. ஸோ நம்ம அதே மாதிரி வேக வச்சு நூடுல்ஸையும் லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையில்லை கேசரி பவுடர் தேவைன்னா ஒயிட்டாகவும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். கேசரி பவுடர் சேர்த்து ஆரஞ்சு கலர் நூடுல்ஸ் இருந்தால் தான் கடையில் இருக்க மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே அதே மாதிரி தான் செய்வேன். இது வந்து ஃபைனலாக நூடுல்ஸையும் போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஃப்ரை அத்தோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.